வணக்கங்க. இன்றைக்கி நான் கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வெளியக்குள்ளே போகலாம். நான் வந்து மிளகா கீரை வாங்கினேன், ஒரு கட்டு வாங்கினேங்க. நான் அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சிடுவேன். நான் அந்த வேரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு முன்னாடி இலை பின்னாடி எல்லாம் ஏதாவது பூச்சி ஏதாவது அந்த முட்டை மாதிரிலாம் சில சமயம் இருக்கும், அதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டு என்றைக்குமே வந்து வெஜிடபிள்ஸையோ கீரையோ வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அப்படியே தண்ணியோட சில சமயம் கரையிறதெல்லாம் இருக்கும், உங்களுக்கு சால்யூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் இனிமேல் தான் வந்து அதை கட் பண்ணணும். அதை வந்து சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து ஒரு வடிகட்டி மாதிரி இது இருக்குதுன்னா அதில் போட்டு வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு இது ஃபுல்லாக ட்ரைன் ஆகி நம்மளுக்கு கீரை நல்லா ட்ரையாக கிடைக்கும். அப்புறம் வந்து கடுகு சீரகம் கடலைப்பருப்பு 3 வந்து நான் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நான் எனக்கு இது பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் இதுக்கு காரத்துக்கு நான் வேறு எதுவுமே போட போகிறது இல்லைங்க, இது மட்டும்தான் போட போகிறேன். வேணும்னா நம்ம தேவைக்கிறப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சில்லியோட இதை வந்து அளவை. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, துவரம்பருப்பு ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெந்நீரில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சில சமயங்களில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பருப்பு வேகாது சம்டைம்ஸ் அந்த தண்ணினால். அதனால் ஹார்டாக இருக்கிறத வந்து சாஃபன் பண்ணும் உங்களுக்கு வெந்நீர் வச்சு ஊற்றினோன்னா. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். அப்புறம் பெருங்காயங்க, அவ்வளோதான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சும்மா கடைசியில் கார்னிஷிங்க்கு. நான் வந்து இப்போ கீரையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. கீரை வந்து இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம தண்டோடு போடலாம். ஏன்னா மெல்லிஸாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வந்து வெந்தயக்கீரையில் வந்து நம்ம கீரையில் இலையை மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா வந்து அது வேகாது அந்த குச்சியெல்லாம். இது வந்து நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணணும். நம்ம கீரைன்னு எடுத்தாலே மண்ணாக இருக்கும். மழைக்காலம்னா நீ கேட்கவே வேண்டாம், நல்லாவே மண் இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுன்னா வாங்கி இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஹெல்த்தி டிஷ்ஷாக. கீரையை கட் பண்ணிவிட்டேங்க. ரொம்ப ஃபைனாலாம் கட் பண்ணல, ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பருப்போடு சேர்ந்து தக்காளியை போட்டுடலாங்க. அப்புறம் பச்சை மிளகாயும் அதிலேயே போட்டுருவேன் நான். இது எல்லாம் 2த்தையும் கீரையும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துடலாம். அந்த பருப்பையும் கீரையும் வேக போட்டாச்சுங்க. அது வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸ் அதை ரெடி பண்ணிடலாம். ப்ரொசீஜர் டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ஒரு அடுப்பில் வந்து கடாயி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயி வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுடலாங்க. பூண்டை வந்து தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், தட்டி போட்டுக்கலாம். இப்போ கடுகு சீரகம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ லேசாக வாசனை வரட்டும். இது வந்து நம்ம நார்மலாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், உடம்பு சரியில்லாதவங்களாம் சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, தட்டலாக தான் இருக்கும். இது பச்சை மிளகா போட்டதுனால. அதனால் வந்து நம்ம எப்போ ஈஸியாகவும் பண்ணிக்கலாம். 1001 தாங்க இருக்குது வேலை, மற்றபடி பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெங்காயமும் போட்டிங்கன்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கீரை வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கடைஞ்சி எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா. இது வதக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கீரையை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இது வந்து ஒரு 3/4 தான் வெந்திருக்கு. ஏன்னா வந்து அப்புறம் கடாயில் ஆன் பண்ணி வேக வைக்கும்போது இனி நல்லாவே வெந்துடும். இந்த வெங்காயத்தில் வந்து கீரையை போட்டுருவாங்க. கீரையை பருப்பு எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வந்து பருப்பையும் போட்டுருங்க. நான் இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் சுகர் போட்டால் கலர் மாறாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா வெந்துடும். அது நம்ம வந்து காரம் வேணும்னா காரப்பொடி போட்டுக்கலாம். நான் போட மாட்டேன், இதுக்கு நல்லாயிருக்கும். நெய் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும். இது சட்டெல்லாம் தான் மசாலா இருக்கிறதுனால குழந்தைங்களாம் கூட சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்களாம் கூட கொடுக்கலாம். இது கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்கு கடைசியில் போட்டால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு மசியல். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.